ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உளுந்து போண்டா செய்ய போகிறோம். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி இது. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். உளுந்தம்பருப்பு போண்டா செய்கிறதுக்கு 200 கிராம் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உளுந்தம்பருப்பு ஊற வைக்கிறது மட்டும்தான் வேலை. அப்புறம் 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ஊற வச்ச பருப்பை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, ஓரளவு பார்த்து சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கிட்டுறேன். உளுந்தம்பருப்போட உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதில் தேவையான மிளகு எல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு 50 கிராம் எடுத்துக்கோங்க, சரியாக வரும். அதை சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு, சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த தேங்காய் சேர்க்கும்போது நமக்கு போண்டா நல்லா இருக்கும், சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் வரும். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதோட காரத்துக்கு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது 2, கருவேப்பிலை, இதோட கொஞ்சம் முந்திரி பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக வரும். 6லேருந்து 7 முந்திரி பருப்பு அளவு பாதி பாதியாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க, எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி கலந்துட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். இதோட கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவு சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்படி எடுக்கும்போது நல்லா உருட்டுற மாதிரி வரணும், அப்போ தான் போண்டா நல்லாயிருக்கும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே நம்ம டீ போடுற நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போண்டாவை பொரித்து எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி போட்டுக்குங்க. ஒரு பக்கம் வெந்ததும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். உளுந்தம்பருப்பு ரொம்ப நல்லது, அதனால் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா வெந்துருச்சு போண்டா. இந்த டைமில் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு எல்லா மாவையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டுலாம். நம்மளோட உளுந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் போடுறதுனால சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது. இது தேங்காய் சட்னி இல்லை சாஸோடு வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.